வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஐபேட் ஏர் இல்லைனா ஐபேட் மாடல் நீங்கள் எது வச்சுருந்தாலும் இந்த ஒரு பென்சில் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து இது பிக் பில்லியன் டேக்காக வாங்கியிருந்தோம். ஆனால் இது வரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எவ்வளோ நாள் எடுத்ததுங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்டு 748 58 இருந்துச்சு. அந்த ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். வாங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பேக்கேஜ் பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்லேருந்து நல்லாவே வந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க க்ளீன் டெலிவரி பண்ணிட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஃப்ளிப்கார்ட்ன்னு இருக்கு பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டோட தான் இந்த பென்சிலுமே. நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நார்மலாக ஆப்பிள் பென்சில் தான் டைப் பண்ணியிருந்தேன். ஒரிஜினல் பென்சில் 10,000 rupees வந்துச்சு. ஸோ அது இப்போதைக்கு வாங்க முடியாது நம்மளால். வேறு ஏதாச்சும் நார்மல் பென்சில் ட்ரை பண்ணுவோங்கும் போது ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு அவங்களோட ஒரிஜினல் மாதிரியே அந்த ப்ளூடூத் ரிலேட்டடாக இவங்க பிராண்டட் ஃப்ளிப்கார்ட் பிராண்ட்லேருந்து இருந்துச்சு. 748 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் காஸ்ட் இதில் வந்து 2,999 போட்டிருக்கு. ஆனால் அவங்க சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போதே தெரியுது. இவங்களோட நேம் மட்டும் அதில் போட்டுக்கிறாங்க. மற்றபடி மேனுஃபேக்சர்ட் அட் சைனா தான், டிசைன்டு அட் ஆல்சோ சைனா தான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் எப்படி எப்போ பண்ண போகிறோன்னு தெரியல. சாஃப்ட்வேர்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஹார்ட்வேர்க்குள்ளே வரல. பார்ப்போம். அங்கே இது பேக்கேஜ் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரிஜினல் பென்சில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இது ஓப்பனிங்லாம் நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. டைப் ஏலேருந்து யூஎஸ்பிலேருந்து டைப் சி கேபிள் இருக்குது. இது நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இவங்க வந்து நிப்பும் கொடுக்குறாங்க, பென்சிலுக்கான நிப்பு. ஒரு 3 நிப்பு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரிஜினலாக அந்த பென்சிலில் வந்து நிப் அட்டாச் ஆகி ஒன்று இருக்குது, டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த பென்சில் இதுதான் பென்சில். அப்புறம் நிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி, அப்புறம் யூசர் மேனுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. அதுக்கு தான் லைக் சிம்பிள். சரி வாங்க, இதுக்குள்ளே பார்க்கும்போது அந்த ஃப்ளிப்கார்ட்டோட என்கிரேவிங் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஒரு லைட்டுக்கான டாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் யூஎஸ்பிசிக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இப்போ ஆடியோ ஓவர் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் அந்த மேனுவல் நம்ம படித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் எதுலேயும் வச்சிடாதீங்க, அதே நேரத்தில் சார்ஜ் வந்து ஆன் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு தான் சார்ஜ் பண்ணணுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு 40 minutesல முடிஞ்சிடும் அப்படின்னு போட்டிருக்கு. 40 minutesக்கு மேலே பண்ணால் 24 hours மேலே அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை, இக்னைட் ஆகும்னா அது எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ரொம்பவுமே நல்லாவே இருக்குது பென்னு. பாம் ரிஜெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஐபேடோட கொடுத்துருப்பாங்களே நேட்டிவ் ஆப், நோட்ஸ் ஆப், அதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் மைக்ரோசாஃப்டோட OneNoteஸில் செக் பண்ணுறப்ப சூப்பராகவே இருக்குது. சுத்தமாகவே பாம் ரிஜெக்ஷன் ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குது. பென்சில் மட்டும்தான் நம்ம அது மட்டும்தான் இன்புட்டாக எடுத்துக்குது. இது சும்மா ஒரு சின்ன ஒரு கிறுக்கல்ல போடுறோம், ட்ராயிங் மாதிரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே செக் பண்ணுறதுக்காக. ஒர்த்து தான். நம்ம ஒரு 700 பட்ஜெட்டு 750 பட்ஜெட்டில் வந்து
உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஆனால் ப்ளூடூத்தோடலாம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது ஃபுல்லாகவே ஒரு தனி பென்சில் தான். இதில் வந்து நமக்கு அந்த சாஃப்ட்வேர் தான் பாம் ரிஜெக்ஷனை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஐபேடில் அந்தளவுக்கு இல்லை. ஐபேடோட நேட்டிவ் ஆப்பில், இந்த நோட்ஸ் ஆப்பில் தான் இப்போதைக்கு நான் எழுதிட்டுருக்கேன். ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. ஆனால் பாம் ரிஜெக்ஷன் அந்தளவுக்கு இல்லை கம்பேர்டு டு மைக்ரோசாஃப்டோட ஒன் நோட்ஸ். ஸோ இதை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தனியாக நம்ம யூசர் மேனுவலையே தனியாக எடுத்து ஒரு வீடியோவும் போடுவோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ யூசர் மேனுவல்லாம் படித்து சொல்கிறது கிடையாது. அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அது தனியாக நம்ம பார்ப்போம். ஏன்னா அது படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, இது 40 மினிட்ஸுக்கு வரைக்கும் போட்டால் போதும், நான் ஓவர் நைட்லாம் சார்ஜ் போட்டால் பற்றிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே இருக்குது. நம்ம யூசர் மேனுவல் படித்து அதுவும் தனியாக போடலாம் ஒரு வீடியோ. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.